ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் வெஜிடபிள் சேர்க்காம வெறும் பச்சை பட்டாணி சோயாவை சேர்த்து ஒரு டேஸ்ட்டான பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கனமான பாத்திரமா வச்சுக்கோங்க. இதில் 4 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா பட்டை, கிராம்பு, சோம்பு, பிரிஞ்சி இலை, அதுக்கப்புறம் 2 பெரிய சைஸ் வெங்காயம் நீளவாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட், புதினா, கொத்தமல்லி இலை இதையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. இது கூடவே 2 பெரிய சைஸ் தக்காளி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டு தக்காளி நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் வதக்கிக்கலாம். தக்காளி வதங்கினதுக்கு அப்புறமா இதில் 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1.5 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டு இப்போ ஊற வச்சு எடுத்து வச்சிருக்க சோயா, அதுக்கப்புறம் பச்சை பட்டாணி இதையும் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு கேஸை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம சாதத்துக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். 1.5 கிளாஸ் அரிசிக்கு 3 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துட்டு எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. இதில் 2 ஸ்பூன் அளவு தயிரை வந்துட்டு சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா இப்போ நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சிருக்க அரிசி இதில் சேர்த்துட்டு கேஸை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டுருங்க. 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை திறந்துட்டு நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டு இறக்குனீங்க அப்படின்னா டேஸ்ட்டான இந்த பிரியாணி ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதே போல் இன்னும் நிறைய ரெசிபி செஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.